செந்தில்வேலன், உண்மையிலேயே உதயநிதி முன்பு இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியிலான சவால்கள் என்ன, அரசியல் ரீதியிலான சவால்கள் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பேசுகிறாரு தராசிஷாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே சவால் நிறைந்த களத்திற்குள்ளே தான் உதயநிதி இப்போ நுழைகிறாரா? இல்லை, எனக்கு எப்படி இப்போ தோணிட்டு இருக்குன்னா, இப்போ நம்ம 7 மணி கேள்வி நேரம் வாழ்த்துக்கள் முதல்ல மரியாதைகளுக்கு ஒரு 6:30க்கு வந்து அவர் பதவியேற்று அமைச்சராகி துணை முதலமைச்சராகி பிரேக்கிங் நியூஸ் போட்ட மாதிரியே நம்ம வந்து அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது ஊடகங்கள். பரவாயில்ல, மாற்றம்னு சொல்லிட்டாரு அந்த நம்பிக்கை நடிப்பில் பேசுறீங்க. இத்தனை நாளா அவர் சொல்ற ரியாக்ஷனுக்கு இப்போ யாருக்கும் ஏமாற்றம் இல்லைன்னா ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டது தானே. அது 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 அப்படி ஒன்று நடந்தால் உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி. விரைவில் அது நடக்க வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன் உளப்பூர்வமாக. பட் நீங்கள் வந்து அவர் நுழைந்து விட்டார்லாம் சொன்னீங்களா, அதனால் அப்படி சொன்னேன். எனிவே விரைவில் அது நடக்கட்டும், வாழ்த்துக்கள். அவருக்கு பெரிய சவால் அப்படிங்கிறது நான் யோசிக்கிறது என்னென்னா, கட்சிக்கு உள்ள பெரிய சவால்கள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா மூத்த உறுப்பினர்கள், கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் திரு பழனி மாணிக்கம் உள்ளிட்டவர்கள் அங்கே ஒரு வார்த்தை சொன்னாங்க. எப்படி பேராசிரியர் வந்து உங்களை ஏற்றுக்கொண்டாரோ, பேராசிரியர்கிட்ட வந்து இந்த கேள்வி வைக்கப்பட்டுச்சு. எப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாரிசா என்று, கலைஞரின் வாரிசா என்று கேட்கப்பட்ட போது பேராசிரியர் சொன்னார், அவர் கலைஞரின் வாரிசு அல்ல, அவர் திமுக கழகத்தின் வாரிசு, எனக்கும் ஸ்டாலின் தான் வாரிசு என்று பேராசிரியர் சொன்னார். பேராசிரியர் எப்படி உங்களை ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல் நாங்கள் வந்து உதயநிதியை ஏற்றுக்கொள்வோம் என்று ஜெகன் அங்கே பழனி மாணிக்கம் அங்கே வந்து பேசுகிறார். அப்போ கிட்டத்தட்ட மூத்த முன்னோடிகள் எல்லோருமே யாரும் அங்கே கட்சிக்குள்ள சவால் இல்லை. அப்போ கட்சிக்கு வெளியில் அவருக்கு சவால் இருக்கு. அது என்ன சவால்? ஒரு விஷயம் அதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அமைச்சர் துரைமுருகனே ஒரு டாட் வச்சிருக்கிறார் இல்லையா? என்ன வச்சிருக்கிறாரு? ரஜினிகாந்த் இதே விஷயத்தை வலியுறுத்துறப்போ சீனியர்கள்லாம் கொஞ்சம் விலகிட்டு ஜூனியர்களுக்கு வழிவிடுங்க அப்படின்னு பேசுறப்போ ரஜினியே குறிவைத்து பேசக்கூடியது அரசியல்ல ஒரு முக்கியமான விவாத பொருள். அது பகைச்சுவை எல்லாம் நகைச்சுவைன்னு அவரே பதில் சொல்லி முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. நீங்க கமாவா போட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறது கருத்தியல் சவால் தான். ஐடியாலஜிக்கலாக இன்றைக்கு ஆர்எஸ்எஸ், பாஜக ஒரு வலதுசாரி கருத்தியலை இந்தியா முழுவதும் அவங்க நம்பக்கூடிய கருத்தியலை அவங்க வலு சேர்க்கணும், கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அவங்க வந்து மிக வேகமாக காய்களை நகர்த்துகின்ற பொழுது, நீங்கள் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு வந்து இன்றைக்கி தற்காத்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா 2 ஸ்டேட்டை சொல்லலாம். நீங்கள் கர்நாடகாவில் கூட அவங்களுக்கு ஓரளவுக்கு பகுதி வெற்றின்னு வச்சுக்கலாம், பாதி வெற்றி இருக்கும். ஆந்திராவில் அவங்க வந்து ஓரளவுக்கு வலுவான இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. தெலுங்கானாலையும் அந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடும் கேரளா மட்டும்தான் அவர்களுக்கான இடத்தை முழுவதுமாக மறுத்து வருகிறது. அப்போ அந்த சவால், கருத்தியல் சவாலை பெரியார், அண்ணா, கலைஞர், இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இவர்கள் இதுவரைக்கு அந்த கருத்தியல் சவாலில் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தியலுக்கு இம்மியளவும் இங்கே இடம் கொடுக்காம வந்து அவங்க வந்து போராடிட்டு வந்திருக்கிறாங்க. ஈவன் வாஜ்பாயோடு கூட்டணி வைத்த காலத்தில், ஏன்னா பின்னாடி பேசக்கூடிய நண்பர்கள் ஒருவேளை அதை சொல்லக்கூடாது, அதனால சொல்கிறேன். இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய சவால் அடுத்த தலைமுறைக்கு, இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் திராவிட சித்தாந்தம்னா என்ன, இதை கடத்த வேண்டிய ஒரு பெரும் சவால் அவருக்கு காத்திருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான பயிற்சி உதயநிதிட்ட இருக்குதா? இந்த கேள்வியை நீங்க வந்து துரைமுருகன்ட்டையோ அல்லது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின்ட்டே நம்மளால வைக்க முடியாது. ஏன்னா அவங்க நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவங்க, பல்வேறு நிலைப்பாடுகளை அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பார்த்தவங்க. ஆனால் உதயநிதியோட இந்த காலம் இரான்றது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல உயர் பதவிக்கு வரார் இல்லையா, அந்த கணத்தை தாங்க முடியுமான்றதான் ரெண்டு விஷயம். அதாவது பதவியின் மூலம் செய்ய வேண்டிய பணிகளுக்கு தாங்க பயிற்சி தேவை. ஐடியாலஜிக்கலான உறுதிப்பாடு இருக்குல்ல, சித்தாந்த உறுதிப்பாடுக்கு பயிற்சியெல்லாம் தேவையில்லை, அது மனம் சார்ந்தது. நீங்கள் முத்தமிழன் டாக்டர் கலைஞர் 40 வயதுகளில் தான் சித்தாந்தத்தினுடைய உச்சத்தில் இருந்தார். அவர் பராசக்தி எழுதும்போது என்ன வயது அல்ல, அதல்ல. இன்றைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா உதயநிதி அதை விட வயது மூத்தவர் தான், அதில் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்டபடி பார்த்தா கூட அந்த சித்தாந்த உறுதிப்பாடு அவரிடம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களை தான் அவர் ஒன்று சொன்னார். மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷாம் அவர்கள் அந்த சிக்கலை சொன்னார். அவர் சனாதனம் குறித்து பேசி வழக்கு வாங்கியதை சொன்னார். அவர் தலைக்கு விளைவிக்கப்பட்டது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒப்பீடு சொல்கிறேன், ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கினார் யார்? முத்தமிழன் டாக்டர் கலைஞர் வாஜ்பாய் அவர்களோடு கூட்டணி வைத்த பொழுது. அப்போ தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படக்கூடாது என்று முத்தமிழன் டாக்டர் கலைஞர் அன்றைக்கு காத்து நின்றார். இன்றைக்கு அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக வருகிறார். மணிப்பூர் பற்றி எரிகிறது. மணிப்பூரில் விளையாடுவதற்கு வாய்ப்பில்லாத, பயிற்சி பெறுவதற்கு வாய்ப்பில்லாத விளையாட்டு வீராங்கனைகளை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருகிறேன், நான் பயிற்சி கொடுக்க தயார், தமிழ்நாடு அதற்கு தயாராக இருக்குதுங்கிறார். அப்போ மணிப்பூர் பற்றி எரிகின்ற பொழுது மணிப்பூரை காப்பாற்றுவதற்கு இங்கே இருந்தால் என்ன செய்யுது? கரம் நீள்கிறது. அப்போ வெறும் என்ன சொல்கிறது, சனாதன எதிர்ப்புங்கிறத தாண்டி நீங்கள் வந்து பெருமழை வெள்ளத்திற்கு நிதி கொடுக்க மறுத்த பொழுது ஒரு கேள்வி கேட்டார், நாங்கள் என்ன அவங்க அப்பா வீட்டு காசியாக கேட்கணுன்னார்.
இல்ல நீங்க சொல்றது Right. என்னால அப்ப புரிஞ்சுக்க மாநில விஷயங்கள் என்னால சுயாட்சிக்கான புரிஞ்சுக்க உறுதிப்பாடு, முடியுது. இல்ல நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. மணிப்பூர் பற்றி எறியும் பொழுது அங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை இங்கு அழைத்து வந்து நாங்க பயிற்சி கொடுக்கிறோம்னு சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வேங்கவேல் விவகாரத்திலேயோ மேல்பாதி விவகாரத்திலேயோ இன்னமும் எத்தனை கோவில்களுக்குள்ள பட்டியலின சமூக மக்கள் நுழைய முடியாத ஒரு நிலை இருக்கிறப்போ அங்கெல்லாம் தன்னுடைய கொள்கை ரீதியிலான அரசு நிர்வாகத்தை உறுதியோடு செயல்படுத்திட முடியுமா? அதுக்கான guts இருக்குதா? உறுதியோட செயல்படுத்தலைங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன சான்று இருக்குது? இன்னமும் வேங்கவேல் தீர்க்கப்படாம இருக்கு இல்லையா? வேங்கவேல் மட்டும் இல்லைங்க, வேங்கவேல் மாதிரி இந்தியா முழுவதும் தீர்க்கப்படாத 1 லட்சம் பிரச்சனைகள் இருக்கிறது. எந்த பிரச்சனைகள்? சாதி ரீதியிலான பிரச்சனைகள். உதயநிதி காலத்தில் தோன்றியதும் இல்லை, உதயநிதி காலத்தில் இது முடிய போறதும் இல்லை. நீங்க கேட்குற பிரச்சனைங்கிறது 2000 ஆண்டு காலத்து அழுக்கு சாக்கடை. நான் சொல்றது இந்த சாதிய சாக்கடையை சொல்றேன். இதை காத்து நிற்பவர்களை எதிர்த்து சண்டை போட வேண்டிய சவால் உதயநிதிக்கு இருக்குன்னு தான் நான் சொன்னேன். அந்த காத்து நிற்பவர்கள் நான் சொல்றேன்ல, அது யாரு? இந்த சாதி அப்படிங்கிற அடுக்குமுறைகளை காத்து நிற்பது யாரு? இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஒருத்தர் திடீர்னு கிளப்புறாரு, பழனி பஞ்சாமிரத்துல ஆண்மை குறைபாட்டை ஏற்படுத்தும், இது இந்த மாதிரி இன்னும் வருவாங்க நிறைய பேர். இதெல்லாம் தான் சவால். நான் சொல்றேன் திருப்பி இல்ல அதுதான் இது எல்லாமே சவால் தான். இந்த சவால் இருக்கு. அந்த சவால்ல எஸ், அந்த சவால்ல அவர் உறுதியா இருப்பார். எப்படின்னு நான் சொல்றேன். நீங்க வந்து கோயிலுக்குள்ளே வராத சாமி கும்பிட்றதுக்குன்னு ஒரு தரப்பு ஒரு காலத்துல சொன்னாங்க. இப்பவும் அப்படிதான் சொல்றாங்க. கோயிலுக்குள்ள அவர்கள் வரலாம், சாமி கும்பிடலாம்னு சொன்னவர் பெரியார். ரைட். அழைத்து வந்ததற்கு பலரும் பசுமுன்னையாவிலிருந்து பலரும் அதற்கான முயற்சிகள் எடுத்தார்கள். ரைட். சாமி கும்பிட்றதோட நிற்கணுமா? ஏன் அவங்க வந்து அர்ச்சகராக கூடாதா அப்படிங்கிற கேள்வியும் பெரியார் எழுப்பினார். கலைஞர் அதற்கு விதையிட்டார். இன்னைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகருங்கிற சட்டத்தை போட்டது இந்த அரசு தான். ஸோ இப்படி எல்லா இடத்திலும் நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, மாநில சுயாட்சியிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் கேட்டது வரைக்கும் எல்லா இடங்களிலும் அவருடைய உறுதிப்பாட்டை வைத்திருக்கிறார்கள். அவர் துறை சார்ந்த அனுபவங்களை நீங்கள் கேட்டதுனால நான் 2-3 விஷயத்த சொல்கிறேன். செஸ் ஒலிம்பியாட் இது எதுக்கு அப்படின்னாங்க, ஆடம்பரம்னாங்க. இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளே தமிழ்நாட்டை திரும்பி பார்த்தது. செஸ் ஒலிம்பியாட்டை மிக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டினார். ஃபார்முலா கார் ரேஸ் நடத்தும் போது போச்சு, இது எதுக்கு இது சிட்டிக்குள்ளே நடத்துகிறாங்க, எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணாங்க. ஆனால் எந்த ஒரு சிறு அசம்பாவிதமும் இல்லாமல் ஃபார்முலா 4 கார் ரேஸ் மிகச் சிறப்பாக சிட்டிக்குள்ளே நடந்துச்சு. உலக நாடுகளே வியந்து திரும்பி பார்த்தார்.